Hi friends and family. Then last week Sunday நாங்கள் என்னென்ன ரெசிபி பண்ணோன்றதுக்கான வீடியோ தான் இது. காலையிலேயே சுட சுட இட்லி கறி குழம்பு வச்சு சாப்பிட்டோம். மதியானம் என்ன பண்ணலான்னு எங்கள் வீட்டு குட்டீஸ்கிட்டையும் கேட்டால் அம்மா எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக தொக்கு பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் குக்கரில் தான் எடுத்து செய்ய போகிறேன். அதனால் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பிரியாணி நல்லா கலராக இருக்கும். அதனால 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடிசா நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நான் 1 to 2 சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 to 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தயிர் மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு நான் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் கழுவி, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இதுக்கு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன். நல்லா மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 1 டம்ளர் வீட்டு சாப்பாட்டு அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அளந்து எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஃபைனலாக 1/2 லெமன் பிழிஞ்சு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். தட்டு போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கழுவி ஊற வச்சு வடித்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி இல்லாமல் நான் வடித்து வச்சுருக்கேன். அந்த அரிசியும் சேர்த்து உப்பு காரெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. தம் போட்டு விட்டுருக்கிறேன். பிரியாணியை தம்முக்கு போட்டுட்டு இந்த சைடில் தொக்கு செய்ய ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி யூஸ்வலாக நம்ம தொக்குக்கு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு செய்வோம்ல, அதே மாதிரி போட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் இதில் கம்மியாக சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா பிரியாணியில் அதிகமாகவும் இதுலேயும் அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். புதினா கொத்தமல்லி சேர்த்து கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும். நான் இதில் அதிகமாக தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. ஃபுட் கலரும் நான் இதில் சேர்க்கலை. நல்லா தக்காளி வெந்து வரும்போது கரம் மசாலா மட்டும் கொஞ்சமாக சேர்த்து குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இதுக்கு சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா வேறு எந்த மசாலாவும் நான் இதில் சேர்க்கலை. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கனை நான் இதோட சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது ஒரு டம்ளர் இல்லைன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வெந்துடும் பாருங்க சிக்கனு. இந்த மசாலா பார்க்கும் போதே கலர் நான் எதுவுமே சேர்க்கலை பாருங்க, ஆனால் கலர் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. அந்த கேப்பில் பிரியாணியும் 15 to 20 நிமிஷம் நல்லா தம்மாயி நல்லா உதிரியா வந்திருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. நான் பிரியாணிக்கும் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கல பாருங்க. அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரியா வந்ததுங்க. உண்மையே இந்த ரெசிபி சூப்பரா இருந்ததுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிக்கன் தொக்கு பிரியாணி ட்ரை பண்ணேன் வீட்டில். உண்மையே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பவுல்ல கொஞ்சமா தொக்கு வச்சு மேல சாப்பாடு வச்சு அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் சர்வ் பண்ணேன். ரைத்தாவோட இதை சர்வ் பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்ததுங்க. உண்மையே சொல்றேன், அவ்வளோ டேஸ்டா இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்ச இந்த சிக்கன் தொக்கு பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோல பார்க்குறேன். பாய்.